மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 9626899268. எங்க நாங்களாம் விஜய் ரசிகர்களுங்க. ஆனா அரசியல் எங்களை பார்த்தா கூமுட்டையாவா தெரியுது. மாற்று சக்தின்னு சொல்லிட்டு வராருல்ல, அது நடக்க செய்யுங்க, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. அவர் ஒரு சினிமா கலைஞனா அவரை பார்க்க போறாங்க, வர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா தலைவனாகிறதுக்கு இந்த எள்ளின் முனையளவு கூட தகுதி இல்லாதவர் தான் அண்ணன் விஜய். திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டின்ற எந்த வகையில சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு யாரை எதிர்க்கிறது, ஆட்சியிலே இல்லாத பாஜகவை எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. களத்துல இல்லாதவங்க நாங்க பேச மாட்டோம், பிஜேபியை பேச மாட்டோம். கூறு கிட்டவங்களா? உண்மை என்ன தெரியுமா? அதிமுக வீணா போச்சு, 5 குண்டா உடஞ்சிருச்சு. இனி அதிமுக எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ஒரு நல்ல தலைவனும் இல்ல, கரிஸ்மேட்டிக்கா அவங்கள பார்த்தோன்னே பாக்குறதுக்கே ஓடி வருவாங்களே. அடுத்த முதல்வர் அவருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வர அதெல்லாம் சும்மா இதுதான் சட்னின்னு சொன்னா இட்லியே நம்பாதுன்ற மாதிரிதான். அவர் தான் முதலமைச்சர்னா கட்சிக்காரனே நம்ப மாட்டான். விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். இது ஜனநாயக உரிமை. இது நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்துருக்க உரிமை. தாராளமா வரலாம். ஆனா உங்களுடைய புகழை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஆதாரங்களை வேற இருக்கிறது, அதை ஒத்துக்க முடியாது. உங்க உழைப்பும் உங்களுடைய புகழும் வீணா பாஜகவுக்கு பந்தியாயிடக்கூடாது. தொடர்ந்து போராட்டத்துல எல்லா இடத்துலயும் திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, பாஜகவை விமர்சிக்கிறதே இல்லைன்றாங்க. அது யாரா இயக்குறாங்களா திரு விஜய் அவர்கள்? அவருக்கு அரசியல் தெரியல. ஒண்ணு, விஜய் கூட இருக்கிறவங்க அப்புறம் RSS காரங்க. நிர்மல்குமார் யாரு? பாஜக வந்தவர், அப்புறம் அதிமுக போயிட்டு இங்க வந்திருக்காரு. பாஜக RSS பொருளாளராக இருக்கிறவர் RSS காரங்க. மை டிவிக்கு அந்த ஆப்பை உருவாக்கி கொடுத்தவர் பாஜக. உங்களை பார்க்க வரவங்களை கூட நீங்க காப்பாற்ற முடியலங்க. மாநாட்டுல 3, அப்புறம் திருச்சி பக்கம் இந்த பக்கம் வந்தா 2, அப்புறம் ஒரு 1, இப்பதான் லாஸ்ட்ல தான் 1, அப்புறம் 41. உங்களை நோக்கி வந்தவங்க கொலை பண்ணிட்டீங்க. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை தான். நடந்த தப்ப சரி செஞ்சுக்கிறவன் தலைவர், இல்லைன்னா தக்குரி பையனு வாங்க எங்க ஊர்ல. இந்த படுகொலைகளை செஞ்சுட்டு பொறுப்பேற்கிறது ஒண்ணு, குற்ற உணர்வு இல்ல, சாட்சிகளை கலைச்சிருக்கிறாங்க. 43 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல தனித்தனியா நீ ஏன் சந்திக்கணும்? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பேராசிரியர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம் தோழர். மேடம், திரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டாரு. போற இடத்தெல்லாம் எங்க பார்த்தாலும் சாரையா கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. அடுத்த முதல்வர் அவர்தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உங்களுடைய கருத்து? கட்டாயம் வருவங்களா? ஏங்க, திரையில பாக்குற ஒருத்தரை அப்படியே பறந்து சண்டை போடுவாரு, 10 பேர் 20 பேர் அடிப்பாரு. அவர் டான்ஸ் ஆடினார்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னா. நீங்க ஒரு சமீபத்துல வாரிசுன்னு ஒரு படம் வந்துச்சுல, ஒரு சுமாரா எத்தனை தடவை பார்த்துருப்பீங்க? ஒரு தடவை, ஒரு 2 தடவை, ஒரு வாட்டம் பார்த்துருப்பேன். அப்படித்தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஒரு வாட்டி பார்த்தாங்க. நான் அதவே ஒரு 5 முறை பார்த்தேன், 10 முறை பார்த்திருக்கேன். நான் போர் அடிச்சுன்னா வாரிசு படத்தை போட்டுருவேன். அந்த டைலாக்கு அப்படி. எங்க நாங்களாம் விஜய் ரசிகர்களுங்க. ஆனா அரசியல் எங்களை பார்த்தா கூமுட்டையாவா தெரியுது. நானா கேட்குறேன்னா, நல்லா நடிக்கிறாரு, நல்ல டான்ஸ் ஆடுவாரு, ஒரு அமைதியான ஆளு, நமக்கு நல்லா தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அதெல்லாம் தெரியலாம். அந்த குழந்தையோட அவர் பெர்ஃபார்மன்ஸை பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. ரசிக்கத்தான் செய்வோம். ஒரு கலைஞரை ரசிக்கணும், கொண்டாடணும், கை தட்டணும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. அவர் வந்தாங்கன்னா போய் பார்க்க போகத்தான் செய்வாங்க. ஏங்க, பாகவதர் மேல பாஞ்சு விழுந்திருக்காங்க அந்த காலத்துலேங்க. பாகவதர் எந்த காலத்துல 60, 50கள்ல அப்பயே அவர் மேல பாஞ்சு விழுந்திருக்காங்க, பொம்பளைங்களும் ஆம்பளைங்களும். அது நடக்கதான் செய்யும். மாற்று சக்தின்னு சொல்லிட்டு வராருல்ல, அது நடக்க செய்யுங்க, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை. அவர் ஒரு சினிமா கலைஞனா அவரை பார்க்க போறாங்க, வர்றாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனா தலைவனாகிறதுக்கு இந்த எள்ளின் முனையளவு கூட தகுதி இல்லாதவர் தான் அண்ணன். எதனால தகுதி இல்லை? ஏன் அப்படின்னா, ஒரு தலைமைக்கு ஒரு பண்பு இருக்கணும்ல. எல்லாரும் வரும்போதே அரசியல் கத்துக்கிட்டா வருவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாரும் வரும்போதே அரசியல்ல பெரிய லெஜெண்டாவா வருவாங்க. வந்து கத்துக்கிறதானே, தப்பே கிடையாது. வந்துதான் கத்துக்க முடியும். நான் என்ன அரசியல் கத்துக்கிட்டு அரசியலுக்குள்ள வந்தேன்? உள்ள வரும்போது தப்பும் தவறுமா வளருவோம். தவளர்கள் கூப்பிட்டு திருத்துவாங்க. இதை எப்படி பார்க்கக்கூடாது, இது இப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு உட்கார வச்சு வகுப்பு எடுப்பாங்க. இந்த அரசியல் எப்படி பார்க்கணும், இந்த வகுப்புல உட்காந்து நம்ம கத்துக்குவோம். அந்த வியூ எப்படி பார்க்கணுன்ற வியூ கத்துக்குவோம். எங்களுக்கு நான்லாம் ஒரு 100 வகுப்புகளுக்கு மேல அட்டன் பண்ணி அரசியலை தெளிவாயிருக்கேன். எல்லாரையும் உட்கார வச்சு சமகால அரசியலை பேசிக்கிட்டே இருப்பாங்க எங்க தலைவர்கள். அப்படித்தான் நாங்களாம் வளர்க்கப்பட்டோம். வாசிப்பு இயல்பா எங்கள்கிட்ட இருந்தது.
அந்த வாசிப்பை கூர்த்திட்டு விட்டாங்க அவங்க, அதனால வளர்ந்தோம். ஒரு தலைமைக்கு அது இருக்கணுமா இல்லையா? நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க, முதல் முறையாக ஒரு மாநாடு போடுறீங்க, பெரிய அளவில் கூட்டம் வருது, அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்துக்கிறீங்க, அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு மாநாடு போடுறீங்க, அப்புறம் போய் படுத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் நாங்கள் போட்டு அடின்னு அடிக்கிறோம், என்னண்ணே மக்களவே சந்திக்க மாட்டேறீங்க, மக்களை போய் சந்திங்கண்ணே அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் சந்திப்புனா இவர் என்ன நினச்சிட்டாரு, டாட்டா அது மக்கள் சந்திப்புன்னு நினச்சிக்கிட்டாரு. மக்கள் சந்திப்பு நான் இப்போவும் விஜய்க்கு சொல்கிறேன், விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். யாராக இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் கூட ஒரு கட்சி ஆரம்பித்து வரலாம், இது ஜனநாயக உரிமை, இது நம்ம நாட்டில் அரசியல் சாசன சட்டம் நம்ம கொடுத்துருக்கிற உரிமை, தாராளமாக வரலாம். ஆனால் உங்களுடைய புகழை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய அடிப்படை ஆதாரங்களை வேற இருக்கிறது இருக்குல்ல, அதை ஒத்துக்க முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் மக்கள்கிட்ட போகலை, மக்களை உங்ககிட்ட ரசிகர்களாக இருக்கான் ஒருத்தன், அவன் கரண்ட் கம்பியில் தொங்குறான், இங்கிட்டு மரத்தில் தொங்குறான், ஒரு கூரையில் ஏறி நிற்கிறான், கோபுரத்தில் ஏறி தவுறான். இன்னுங்க எனக்கு நான் என் லைஃப்லேயே பார்த்ததில்லை. 19 வயசில் நான் அரசியலுக்குள்ளே போனவன், மாணவர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர். நாங்கள் 19 வயசில் அரசியலுக்குள்ளே போன ஆள் நாங்கள் யூஜி படிக்கும்போது. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பா தலைவர். மாணவர் அரசியல் படுத்த தவறாரு, அவரு சுத்தமா தவறது இல்லை, அவருக்கே அரசியல் தெரியாது, அப்புறம் இங்க அரசியல் தந்தையெல்லாம் அரசியல் படம் நிறைய எடுத்திருக்காரு, அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பல இடத்துல அவங்க தந்தையோடைய படத்தவே இப்ப ரிவ்யூ போட்டு பொழந்துருவோம், அது வேற. அதுல முரண்படுறதுக்கு இருக்கு. ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றாங்க, நமக்கு முன்னோர்கள் ஏதோ ஒரு நல்லதை சொல்லி கொடுக்க ட்ரை பண்றாங்க. அப்படிதான் அந்த படத்தங்கள்லாம் நாங்க பாக்குறோம். நீங்க நான் சிவப்பு மனிதன் இவங்க அப்பா எடுத்த படம் தானே, போட்டு பொழந்துருவேன்ல இன்னைக்கு எல்லாம் படத்தை பத்தி ரிவ்யூ கேட்டீங்கன்னா. இப்ப நம்ம பார்க்கும்போது இன்னும் அபத்தமா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு தப்பு பண்ணோம்னா அப்படியேதான் சுட்டுக்கொண்டு அந்த சமூகத்தை இதெல்லாம் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க. நல்லது செய்யணுன்றதானே அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு அரசியல். அந்த காலத்துக்கு அது ஒட்டு போச்சு, ஓகேன்னு. இன்னைக்கெல்லாம் அப்படி போக முடியாது. நான் இதை என்ன சொல்கிறேன்னா, களம் கட்டாமல் நீங்கள் எந்த அரசியலும் செய்ய முடியாது. உங்கள் புகழை பயன்படுத்தி நீங்கள் முதலமைச்சராக நாளை கழிச்சுலாம் வர முடியாது. நீங்கள் கீழே போகணும். கிளை தான் ஒரு இயக்கத்தினுடைய வேர். நீங்கள் அந்த கிளையவே கட்டலை. கிளையில் இருக்கிறவங்களுக்கு அரசியல்னா என்னன்னே தெரியல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, பொறுப்பாளரை போட்டீங்கல்ல, மாநில அளவில் இருக்கிற பொறுப்பாளரை முதல்ல ஒரு 10 நாள் வகுப்பு, தொடர் வகுப்பு உட்கார வைங்க. பெரியார் அந்த காலத்தில் அதை செய்வார். குற்றாலத்தில் தொடர் வகுப்பு 3 மாதம் நடக்குமா. 3 மாதம் போய் உட்காந்து கையை கட்டி படித்த ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க. அதனால தான் அரசியலில் நம்ம வீரியமாக நிற்கிறோம். நீங்கள் ஒரு 10 நாள் வைங்க, உட்காந்து கற்றுக்கட்டும், டவுட்டு கேட்கட்டும், குரூப்பாக பிரிங்க, அவங்ககிட்ட அரசியலை விவாதிக்க வைங்க. இதெல்லாம் நான் எதிர்கட்சியில் உட்காந்து சொல்கிறேன். உங்கள் உழைப்பும் உங்களுடைய புகழும் வீணா பாஜகவுக்கு பந்தியாயிடக்கூடாது. அதான் கேட்குறாங்க. தொடர்ந்து போராட்டத்தில் எல்லா இடத்துலையும் திமுகவை தான் விமர்சிக்கிறாரு, பாஜகவை விமர்சிக்கிறதே இல்லைன்றாங்க. அது யாரா இயக்குறாங்களா திரு விஜய் அவர்களை? அவருக்கு அரசியல் தெரியல. ஒன்று, விஜய் கூட இருக்கிறவங்க அப்புறம் RSSகாரங்க. நிர்மல்குமார் யாரு? பாஜக வந்தவர், அப்புறம் அதிமுக போயிட்டு இங்கே வந்திருக்காரு. பாஜக RSS. நிர்மல்குமார் பொருளாளராக இருக்கிறவர் RSSகாரர். மை டிவிக்கு அந்த ஆப்பை உருவாக்கி கொடுத்தவர் பாஜகக்காரர். நான் சிவப்பு மனிதன் படத்தை நல்லா தான் எடுத்திருந்தாரு. ஆனால் என்னன்னா, அந்த காலத்துக்கு அது ஓகே, இன்னைக்கு அது ஓகே கிடையாது. ஏன் இல்லை? ஏன் அப்படின்னா, ஒரு 10ஆம் பசலித்தனமா துப்பாக்கி வச்சு போற வரலாம் சுட்டுக்கிட்டு இருப்பாரு. அரசியல் சாசன சட்டம் எதுக்கு இருக்கு? எங்க ஒரு பேசிக்கானதுலேயே அதுக்கு அதான் அடிபட்டு போயிருங்க. ஆனால் நம்ம அப்படி உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொம்பளை பிள்ளை பாதிக்கப்பட்டுச்சு, சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒருத்தன் கொடூரமான ஒரு பொலிட்டிஷியனாக இருக்கான், அவனை காலி பண்ணணுன்ற ஒரு புள்ளியில் ஓகே அந்த படம் இருக்கட்டுமே. அதெல்லாம் பயங்கரமாக ஓடின படம். நாங்கள் குழந்தைங்களா இருக்கும்போது பயங்கரமாக ஓடின படம். அப்போ நம்ம அதெல்லாம் வரவேற்கிறோம், பரவாயில்ல இருக்கட்டும்னு. இப்போ என்ன பண்ணுறோன்னா, அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, 2 வருஷத்துக்கு கழிச்சு நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா அதுக்கான வேலை என்ன பண்ணியிருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். அதற்கான பணியவே தொடங்கலைங்க. பேசிக்கான ஸ்ட்ரக்சர் கட்சி தான். கட்சியும் அதை ஸ்ட்ராங்காக வழிநடத்தக்கூடிய கிளை தலைவர்கள், அவங்களுக்கான அரசியல். தலைவர்களுக்கே அரசியல் இல்லையே. அங்கே போய் உட்காந்துட்டு இந்த நாள் நடந்த சேலம் மாநாடு கூட இல்லை, அதை என்ன சொல்றது, பரப்புரையும் கிடையாது, அது மக்கள் சந்திப்பும் கிடையாது. ஏன்னா மக்கள் சந்திப்பு இல்லைன்ட்டாரு. நாங்க நிர்வாகிகளை சந்திக்க போறோம். ஆனா நிர்வாகிகளையும் சந்திக்கல. நிர்வாகிகளை யாராவது போய் ரோட்ல உட்கார வச்சு சந்திப்பீங்களா? நிர்வாகிகளை சந்திச்சா கட்சியினுடைய உள்கட்சி வேலை, அதை அவங்க ரோட்ல வச்சு சந்திக்க மாட்டாங்க. நிர்வாகிகளை கூட்டிட்டு வந்து ஒரு மண்டபத்திலேயோ எங்கேயோ உட்கார வச்சு அவங்களோட பேசணும். அப்ப எந்த இதுக்குள்ளேயும் வராத அந்த சந்திப்பு. அந்த சந்திப்புல போய் நின்றுக்கிட்டு அவங்க என்னென்ன பண்ணாரு, அவரு முதல் நாள் பேசுவார், ஏதோ ரெஜிமெண்ட்டுக்கு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, இந்த நாட்டுக்காக உழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பீடில். தண்ணி கிடைக்காது, சோறு கிடைக்காது, 5 மணி நேரம் வெயிலில் நிற்கணும்டா. நான் நல்லா வருது, நான் கேட்குறேன், யார் நீங்கள்லாம்? உங்களுக்காக என் வீட்டுக்குள்ளே நிற்கணும் இல்லை? நீ ஒரு நேர்மையான
ஒரு சமூகத்தை பாதுகாக்கிற ஒரு அரசியலை செய்யறேன்னு வச்சுக்க, என் பிள்ளை சேர்த்து அனுப்புவேன். ஏன்னா மக்களை பாதுகாக்கிற இயக்கம்னு அவங்க சொல்றாங்க மேடம். எந்த மக்களை போற நம்பரும் கொண்டுகிட்டு இருக்காங்க மக்களை. ஏங்க உங்களை பார்க்க வரவங்களை கூட நீங்க காப்பாற்ற முடியலங்க. மதுரைக்கு போனா 3, மாநாட்டுல 3, அப்புறம் திருச்சி பக்கம் இந்த பக்கம் வந்தா 2, அப்புறம் ஒரு 1, இப்பதான் லாஸ்ட்ல தான் 1, அப்புறம் 41. இவங்க ஒரு 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 டார்கெட் வச்சு அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேற பாதுகாக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், உங்களை நோக்கி வந்தவங்க கொலை பண்ணிட்டீங்க. இது ஒரு திட்டமிட்ட படுகொலை தான். நான் அப்படிதான் சொல்றேன். நீங்க வேணா விபத்துன்னு சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஒரு அராஜகமா ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒரு பழியை தூக்கி அரசு மேல கூச்சமே இல்லாம போட்டுட்டு உங்களுக்கு குறைந்தபட்ச தார்மீக பொறுப்பேற்கிற அறிவு இல்லை. 20 லட்சம் கொடுத்தாரு. பொறுப்பேற்கணும். முதல்ல என்னுடைய தவறுங்க அது. இதை இப்படி பண்ணிட்டோம், இதை திருத்திக்கிறேங்க சொல்றவன் தான் தலைவன். நடந்த தப்பை சரி செஞ்சுக்கிறவன் தான் தலைவன். இல்லைன்னா தக்குரி பையனு வாங்க எங்க ஊர்ல, அவன் தான் இல்லை. ஏன்னா நாளை நல்லவன்பா, அதெல்லாம் அந்த அவங்க செஞ்சாங்கன்றவன் தலைவனே கிடையாது. பிரச்சனையை எதிர்கொள்றவன் தலைவன். 38 பேர் செத்துட்டாங்க சார், என்ன சொல்றீங்கன்னா இப்படி கையை தட்டி விட்டு பின்னங்கால் பெடலில் அடிக்க ஓடி ஒளிஞ்சு கட்டில் கடியில் கிடக்குறவன்லாம் தலைவன் கிடையாது. காட்டில் கடியில தான் குழந்தைங்க தான் போய் கட்டில் கடியில் ஒளியுங்க. நீ போய் ஒளிஞ்சிட்டு இருக்க. என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பாத்தீங்கன்னா இப்ப தைரியமா போய் சிபிஐ விசாரணைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரு. அங்க தலைவர் மேல தப்பே இல்லைன்ற மாதிரி அவங்க கட்சிக்காரங்க சொல்லிக்கிட்டு. ஐயோ, இந்த கருமத்தை நீங்க எங்க போய் பேச சொல்றீங்கன்னு எனக்கு புரியலங்க. இந்த படுகொலைகளை செஞ்சுட்டு பொறுப்பேற்காது ஒண்ணு, குற்ற உணர்வு இல்லை, சாட்சிகளை கலைச்சிருக்கிறாங்க. 41 பேரை கூட்டிட்டு வந்து வீட்டுல தனித்தனியா நீ ஏன் சந்திக்கணும்? மொத்தமா சந்திச்சு அங்க ஒரு பொது கருத்து உண்டாயிரும். அது இவங்களுக்கு எதிராகவும் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப தனித்தனியா ஒரு ரூம்ல உட்கார வச்சு, அண்ணன் சாப்பிடல, அண்ணன் தலை சீவல, அண்ணன் சட்டை ஒழுங்காப்பல, அண்ணன் அழுதாரு, அண்ணன் காலில் விழுந்தாரு, அண்ணன் உழுதாரு, இம்புட்டும் அவங்க மண்டைக்குள்ள திணிச்சு அவங்களவே பேச வச்சு அனுப்பி விடுறதுன்னா ஒரே மாதிரி பேச்சு. ஒருத்தரும் மாறி மாறிலாம் பேசல, ஒரே ஸ்கிரிப்ட் பேசிட்டு போறாங்க. நீங்க என்னமோ சிபிஐ சொன்னீங்களே, சிபிஐக்கு வந்து அண்ணன் கேட்கலன்னு அவரு தான் கை விரிச்சுட்டாரே. நான் கேட்கலன்னு. நான் கேட்குறேன், ஒரே விஷயம் கேட்குறேன். தமிழ்நாட்டில் இருந்தாவது குறைந்தபட்சம் நீங்களோ நானோ தட்டி கேட்போம். நேற்று திரிசாவை பேசினோடனே நம்ம கேட்டோமா கேட்கலையா? ஆளுக்கு ஒரு வீடியோ போட்டு கேட்டோம்ல, பொது சமூகத்தில் எழுதணும்ல. தலைவர்கள் திமுக கூட்டணியில் இருக்கிற முதல் குரலாக வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன் பேசினாங்களா? எதிர்கட்சி தாங்க, நீங்கள் எங்களுக்கு ஆகாதவன் தான். தப்பு உங்கள் மேலே ஒரு தாக்குதல் நடக்கும்போது முதல்ல தட்டி கேட்டோம். இது தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, மரபு, அரசியல் வரலாறு இதுக்குள்ளே இருக்குது. தப்பாக பேசிட்டாங்கன்னா தட்டி கேட்குறோம். ஆனால் நீங்கள் போய் இங்கே ஒரு பிரச்சனை ஆயிரும்னு எங்கே போய் சிக்கிருக்கீங்க? போய் ஒரு பெரிய கோவக்குள்ள போய் சிக்கிட்டீங்க. அவன் வச்சு செய்வான் உங்களை. அதுலேயும் 2 பேரை ஏமாற்றி கூட்டிகிட்டு போனானுங்க. ஒரு நேர்மையாக இருக்கிறதுக்கான தலைவனுக்கான அழகாங்க இது. ஒருத்தர் பன்னீர்செல்வம், அவரை 6 மாத குழந்தைய விட்டுட்டு போனவர், அந்த புள்ள செத்து போச்சு, அவனுக்கு 12 வயசுன்னு கேஸ் கொடுத்துருக்காரு, அவனுக்கு 9 வயசு தான். அந்த குழந்தை செத்து போனால் சுடுகாட்டில் வச்சு அவங்க ஆத்தா நெஞ்சில் அடித்து அழுகிற அந்த சின்ன பொண்ணு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. 9 வயசு குழந்தை, அவங்க அம்மாவுக்கு மிஞ்சி போட 36-37 வயசு இருக்கும். அந்த பொண்ணு அழுகிறா, கதறி அழுகிறா. பிள்ளைய விட்டு சுடுகாட்டில் போய் பார்க்கவே இல்லைங்க. சுடுகாட்டில் போய் பார்க்கல பெத்த பிள்ளைய. அவன் வந்து அங்கே கேஸ் போடுறான், விசாரணையில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைடா, உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே நம்பிக்கை இல்லை, நீ விசாரணையில் நம்பிக்கை இல்லைன்னு கேஸ் போடுற. இன்னொருதான் இருந்தான், அவன் வந்து பார்த்தா ரொம்ப அப்புறாணி. இருந்தாலும் செல்வராஜா ரொம்ப பேர், அவர் ரொம்ப அப்புறாணி. ரெட்டலை கட்சின்னு சொல்றாருங்க. எங்க ஊர்ல அப்படிதான் சொல்லுவாங்க, ரெட்டலை கட்சின்னு வாங்க. அதிமுகன்னு சொல்ல தெரியாத அளவுக்கு ஒரு அப்பாவி அவர். அவங்க பிள்ளைகளுக்கு வந்து வேலை வாங்கி தரேன், மூத்தவனுக்கு வேலை வாங்கி தரேன்னு கையெழுத்து வாங்கிட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அதிமுக எப்படியாவது கூட்டணிக்கு வந்துருவாங்கன்னா அன்னைக்கு அவ்வளோ வேலை இபிஎஸ் கும்பல் செஞ்சிச்சு. அதுல ஒண்ணுதான் இது. அதிமுக காரர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போய் அங்க கொடுத்து கடைசியில் அவருக்கே தெரியல, பத்திரிகைக்காரங்க போய் இதை அம்பலப்படுத்தலான்னு நமக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்ப இதெல்லாம் யார் செய்வா? அரசியல்ல நேர்மையும் மாற்றத்தையும் செய்ய நினைக்கிறவங்க யாராவது செய்வாங்களா? இவ்வளவு ஊழல் வேலை, உள்ளடி வேலை பார்ப்பாங்களா? குழந்தைக்கு அப்பனே இல்லாத ஒருத்தனை வந்து காசை பிடுங்கிறதுக்கு வரும்போது அவனை ஆதரிப்பாங்களா? நேரடியாக ஃபோன் பண்ணி அந்த ஆள் கூட பேசியிருக்கீங்க, பன்னீர்செல்வத்து கூட. இது என்ன மாதிரியான நியாயம்? என்ன அரசியல் தெரியும்? செத்ததுல இருந்து நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நான் தான் கேட்கிறேன். கத்துக்கிறதா அரசியல்? செத்ததுல நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நேத்து நேரம் ஒருத்தர் சூரஜ் செத்தார்ல, பழிய யார் மேல போட்டீங்க? போலீஸ் உள்ள விட்டாங்கன்றீங்க. கேவலமா இல்லையா? உங்களுடைய அரசியல் கட்சி கூட்டத்திற்கு உங்களால் பாதுகாக்க முடியலன்னா அந்த மக்களை பாதுகாக்க முடியல. ஒரு மாலையில ஒரு 5 மணிக்கு மேல ஒரு கூட்டத்தை கூட்டி அழகா ஒரு கிரவுண்ட்ல நிக்க வச்சு அழகா பேசிட்டு போயிருக்கலாம். போலீஸ் வந்து இந்த டைம்ல தான் பர்மிஷன் கொடுக்கறதா அவங்க சொல்றாங்கல்ல? கிடையாது, நீங்க கேட்கற டைம்ல தான் போலீஸ் கொடுக்கும். ஓகே, அவங்க லெட்டர்ல கூட இந்த டைமிங் தான் கொடுத்துருப்பாங்களா? ஓகே, நம்ம லெட்டர்ல எழுதி கொடுக்கணும், இத்தனை பேர் வருவாங்க, இவ்வளவு பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுக்கணும். நம்ம அதை ஓகே பண்ணிட்டு தான் அவங்க டைம் கொடுப்பாங்க. இவர் 5 மணிக்கு மேலதான் வெளியே வர மாட்டாரு.
6 மணிக்கு மேலே அண்ணனுக்கு வந்து பயங்கர வேலையாயிருது. அதனால மக்களை வெயிலில் போட்டு கொள்றாரு. இதை புரிஞ்சுக்கணுங்க. இல்ல, அவரும் வெயில தானே பேசுறாரு மேடம். நான் என்ன கேட்குறேன், கேரவனில் அப்படி உள்ளே உட்காந்துருது. இந்த கரூர் இல்லைங்க, அவ்வளோ கரூர் கிடையாது, இப்போ சேலத்தில் மக்கள் அவ்வளோ தண்ணி குடிக்காமல் தண்ணியில் 10 மணிக்கு வந்து உட்காந்துருக்கான் மத்தியானம் பேச போகிறதுக்கு. அவர் ஆசைப்படுறான் தலைவரை போய் பார்க்கணும்னு. ஊருக்குள்ளே உட்காந்துருக்காங்க, இவர் போய் கேரவனில் உட்காந்துருக்காருங்க. கேரவனில் உட்காந்துட்டு கடைசி நிமிஷத்துக்கு எந்திரிச்சு வந்து 10 நிமிஷம் வெயிலில் நின்றுட்டு போகிறாரு. ஐயோ, யாரையா நீங்கள்லாம்? அரசியல் இங்கே எப்படி தெரியுமா நடந்துச்சு? தண்ணி கொப்பளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு, வெள்ளம். நம்ம ஐயா கர்ம வீரர் காமராஜர் அப்போ முதலமைச்சராக இருக்காரு. எங்கே வெள்ளம் தெரியுங்களா? தண்ணியே இல்லாத காஞ்ச கருவாடா இருக்கிற ஊர் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட். அங்கே வெள்ளம். இவர் போயிட்டாரு, அந்த இடத்துக்கே போயிட்டாரு. போனால் இறங்க விட மாட்டாங்க ஆஃபீஸஸ்லாம். இங்கே இறங்குனீங்கன்னா உயிருக்கே ஆபத்து அப்படின்னு கயிறை கட்ட சொல்லிட்டு கயிறை பிடிச்சிக்கிட்டு உள்ளே இறங்கி போயிட்டாரு. அங்கே தீவு மாதிரி ஒரு இடத்துல மக்கள் தனியாக நிற்கிறாங்க. அந்த மக்களை சந்திச்சோன்னே இவரை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாங்க. எங்களையா காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்க, நாங்கள் சாக போகிறோம்னு நினச்சோங்கயா, நீங்கள் வந்து காப்பாற்றிட்டீங்கன்னு உடனே எழுதுறாரு. பெரியார் எழுதுறாரு அதை பற்றி, அண்ணா எழுதுறாரு அதை பற்றி. வாராமல் வந்த மாமணி போல் எங்களுக்கு முன்னாடி நின்னாரு அப்படின்னு கற்று எழுதுறாரு. அப்போ ஒரு தலைவர் எப்படி இருக்கணும்? முதலமைச்சர் தான் உயிருக்கு பயந்துக்கிட்டு அப்படியே ஹெலிகாப்டரில் போய் பார்த்துட்டு வந்தா நீ என்ன கேள்வி கேட்க போற? ஆனால் இறங்குறவன் தானே தலைவன். அதைத்தான் அவர் செஞ்சாரு. ஆனா இதெல்லாம் பண்ணாம திமுகவுக்கும் தாவேக்காகவும் தான் போட்டின்ற எந்த வகையில சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கு யாரை எதிர்க்கிறது? ஆட்சியிலே இல்லாத பாஜகவை எதிர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ரெண்டாவது எதிர்க்கலாம், அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். பாஜக மாட்டியிருக்கோம், சிபிஐயே, அதுக்கப்புறம் அது இதுன்னு வச்சு குத்துருவாங்க, சிக்கனம்னா சதைச்சிருவாங்க மாப்பிள்ள. அதுல இன்னொரு படம் வேற. அது என்ன படம்? ஜனநாயகன் வேற. அது ஒரு இத்த படங்க. அவர் நடிச்சப்பே தலை சுத்திருச்சு. நாங்கள் இதில் ஓடிடியில் பார்க்கும்போது, டே என்னடா ஏதோ கேசரினாங்களே, போட்டு விடுறான் என் மகன் அந்த கேசரியை போட சொன்னால் அது கொடூரமாக கிண்டப்பட்ட கேசரி. அந்த கேசரியை தூக்கிட்டு வந்து நீ ஒரு படம் எடுத்து வச்சுக்கிட்டு அது பெரிய இத்த படம் மாதிரி அதுவும் போய் சிக்கி போச்சு. ஆளும் பெருமா சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நொந்து நூடுசாய் அந்த படம் மட்டும் வந்துருச்சுன்னா அடுத்து சிஎம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா பல பேர். ஏங்க பாவமாக இருக்குது, எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஒரு தலைமுறையே தற்கொலையாக இருக்குதுல்ல. ஏங்க நாங்களாம் அவ்வளோ போராடி இருக்கோங்க, ரோட்டில் வந்து இன்னும் மறிச்சிருக்கோம், படிக்கிற காலத்தில் ரோடை மறித்து அரெஸ்ட் ஆகிருக்கோம். ஒரு தலைமுறையே படிக்காத தற்கொலையாக போயிட்டாங்களே. எந்த அரசியலையும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்களே. இவரை கேட்டால் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, இங்கெல்லாம் திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி, அதிமுக இருக்காது, அதிமுக காலி, இவங்க காலி, அதிமுக இன்னும் பிற அப்படின்ட்டு போவார். அதிமுகவே சொல்ல மாட்டார், இன்னும் பிற. மற்றதுனா இவங்க பிஜேபி ஆட்டைக்கு சேர்த்துக்கிறாரு, அவங்களாம் இருக்கிறாங்க, இப்படிலாம் சொல்லிட்டு போகிறாரு. ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இன்னும் பிற இருக்கட்டும், அது பாவம் டயரு. இந்த பாஜக இருக்குல்ல, அந்த நீ கடந்து போகிறையில, அது எவ்வளோ பெரிய ஃபாசிசம் தெரியுமா? ஒரு அவர் கேட்டால் என்ன சொல்கிறாரு, இங்கேயே இல்லாத ஆளுகள் நான் எப்படி பேசுறதுன்றாரு. ஜனநாயகன் பேர் வச்சு எப்படி ஃபாசிசத்தை கையில் எடுப்பாரு? ஐயோ, அவர் பாயாசம் பாசிசமே. நீங்கள் வேற. ஜனநாயகன் ஸ்க்ரீனில் யாரோ வச்ச பேர், இவராக வைக்கிறாரு. இவர் யாராவது சொல்லி கொடுத்தா வசனம் பேசுவார், யாராவது சொல்லி கொடுத்தா நடிப்பார், யாராவது சொல்லி கொடுத்தா டான்ஸ் ஆடுவார், யாராவது சொல்லி கொடுத்தா ஃபைட் பண்ணுவார். இவர் ஒரு டூப்புங்க, சினிமாவிலே ஒரு டூப்பு. ஹீரோ இல்லையா? ஏங்க சினிமாவில் இருக்கிற ஹீரோ டூப்பு. இவர் யாரோ சொல்லி கொடுக்குறத அவர் செய்கிறாரு, டூப்பு தானே. அவர் ஒரு டூப்பு. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதோட வந்துடணும். அந்த டூப் என்ன நினச்சிக்கிடுச்சுன்னா நம்ம ரியல் ஹீரோன்னு நம்பிக்கிச்சு. அதனால என்ன பண்ணுறாருன்னா, களத்தில் இல்லாதவங்களை நாங்கள் பேச மாட்டோம், பிஜேபியை பேச மாட்டோம். கூறுகிட்டவங்களா? உண்மை என்ன தெரியுமா? அறிவு இருக்கா இல்லையா? அரசியல் தெரியுமா? இல்லை இந்த 5 பேரை வர கேவலப்படுத்துறது யாரு? இந்த 5 பேரை, வேலுநாச்சியார், அம்பேத்கர், இந்த 5 பேரை தலைவர்கள் மேடம், அதுதாங்க கேவலப்படுத்துறது. கொள்கையே இல்லாத ஒருத்தன் இந்த 5 தலைவர்களுடைய படத்தை வச்சு இவங்க தான் என்னுடைய தலைவர்கள்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம். நினைவு நாட்கள்லாம் போய் மாலை எல்லாம் போடுறாருல, அதை கூட வீட்டில் வச்சு தானே போடுறாரு. ஏன் ஒரு வெளியே போங்களே, போய் அப்படி போட்டு கம்பீரமா நின்றுவாங்களே. அரசியலுக்கே ஒரு தகுதி இல்லாதவருங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், பாஜகவை ஏன் அவங்க பேச மாட்டாரு? ஏன்னா லோக்கல்ல இல்லை, அவர் இங்க பெருசா இல்லைன்றாரு. உங்களுக்கு கொஞ்சம் மூளை இருந்துச்சுன்னா இதை யோசிப்பீங்களே. பாஜக தான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பறிச்சிட்டு இருக்கு, மாநிலங்களினுடைய ஒட்டுமொத்த உரிமையும் பறிச்சுட்டு போய் சென்ட்ரல்ல குவிக்குது. எங்களுக்கு வராத கல்வி நிதி 2500 கோடியிலிருந்து இது வரைக்கும் வராது 3700 கோடி இன்ன வரையும் தரல. நிவாரண நிதி, பேரிடர் நிவாரண நிதி வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் கட்டணும், பணம் கொடுக்கல. அதுக்கப்புறம் மெட்ரோ போடணும், பணம் இல்லை. மதுரையில் மெட்ரோ போடணும், முடியாது. நாங்கள் ஏன் நினைக்கிறீங்க, ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி, கொடுக்க வேண்டிய ஃபண்டை தடுத்து நிறுத்தி நாங்கள் கட்டுறோம் பல லட்சம் கோடி பணம் கொடுக்குற வரியா இப்படி கிள்ளி தர்றாரு.
அதுதான் சொல்றது. ₹1 கொடுத்தா 28 பைசா கொடுத்துக்கிட்டு நாங்கெல்லாம் பயங்கரமான ஆளுன்னு சத்தாய்க்கிறாரு. அண்ணனுக்கு முதுகெலும்பு இருந்தா பேப்பர் வாசிக்க சொல்லுங்க, பெருசாலாம் கேட்க சொல்ல, பேப்பர் வாசிக்க சொல்லுங்க. என்ன நடக்குது, பாஜக யாருன்னு வடக்கர்கள் போட்டிருக்கிற வீடியோனால பார்க்க சொல்லுங்க அண்ணனை. அப்பயாவது அறிவு வருமானு பார்ப்பேன். ஏன்னா அவங்களே போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ்நாட்டுல ஊழல் அதிகமா நடக்குது, அதனால தான் திமுக அரசை நான் விமர்சிக்கிறேன் அப்படின்றாருல. ஊழல் வந்துட்டு அதிகமாக நடக்குதுல, உனக்கு தெரியும்ல, நீ தலைவன் தானே ஒரு கட்சிக்கு, போ நீதிமன்றம் போ, உண்டுலன்னு காலி பண்ணுறேன். யார் ஊழல் பண்ணா நமக்கு என்னங்க? தப்பு தப்பு தானே யார் பண்ணாலும். உன் கையில் எவிடன்ஸ் இருக்குல்ல, எவிடன்ஸ் வச்சு தானே ஒருத்தன் பேச முடியும். எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் உளர முடியாதுல்ல, எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் பஞ்சு டைலாக் பேச முடியாதுல்ல, எவிடன்ஸ் இல்லாமல் ஒருத்தன் ஏன்னு ஆட முடியாதுல்ல மேடையில். உன்ட்ட எவிடன்ஸ் இருக்குது, அப்போ போய் கேஸ் போடு. அப்போ கேஸ் போடலன்னா நீ போய் சொல்லி தருன்னு அர்த்தம். அதான் குறிப்பா வந்து தாவேக்காவோட பரப்புரையை தான் வந்து முடக்க பாக்குறாங்க, எங்களுக்கு எதிராக தான் இருக்கு இந்த எஸ்ஓபிலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். ஏன் ஒருவேளை திமுக அரசு பயமா அப்படின்றலாம் கேட்குறாங்க. ஆமாம், எனக்கே பயங்க, உண்மையை சொல்கிறேன், எனக்கு பயம்தான். ஏன் இப்போ காட்டு பயிர்களாக திடுறாங்க, இவங்க மனுஷங்களே கிடையாதடா, இவங்களுக்கு மூளை இருக்குமா இருக்காதா, இவன் யோசிப்பானா யோசிக்கலான்ற கவலை எனக்கே இருக்குங்க. உண்மையை சொல்கிறேன், எனக்கே அந்த கவலை இருக்குது, பயமாகவே இருக்குது. இன்னோட அப்படி ஜாம்பிகள் மாதிரி அலைகிறாங்கன்னு ஒரு பிள்ளை பார்த்தா சொல்லுது அவங்க அம்மாவை, எங்கள் வீட்டில் 7 ஓட்டு இருக்குங்க, எங்கள் வீட்டில் மட்டும் ஓட்டு போடலன்னா சோத்துல வெஸ்த வச்சிருவேண்டுது ஒரு பிள்ளை. இன்னொரு பிள்ளை சொல்லுது, இன்னொரு பையன் சொல்கிறான், எங்கள் அம்மாவை பட்டார்னு அடைஞ்சு 5000 ரூபா பிடிங்கிட்டேனே, இதெல்லாம் நம்ம வீட்டுக்கே ஆகாதுன்ட்டேனேன்னு ஒரு பையன் சொல்கிறான். இன்னொரு பையன் சொல்கிறான், என் பொண்டாட்டி வேணுமா, எங்கள் அம்மா அப்பா வேணுமானா எங்கள் அண்ணன் தான் வேணும்னுவேன். ஏன்டா வேணா கூட பிறந்து குடல் இருந்து போச்சா அவங்களுக்கு? அவன் என்னைக்காவது நல்லது கெடுத்துக்கு வந்து நிற்பானா? வீட்டில் வேலை பார்க்குறவங்களே கழுவி ஊற்றிருக்காங்க, அந்த வீடியோ இருக்குது. இவன் மனுஷனே கிடையாதுன்னு கூட கொடை பிடிச்சிட்டு ஒருத்தர் நிற்பார்ல சினிமா ஷூட்டிங்கில், அவருடைய பிள்ளைக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு போய் சொல்கிறார். ஐயா கடை உடைய ஏழை பாடம் தானுங்க, சினிமாவில் என்னங்க பெருசாக கிடைக்கும்? அதுலேயும் சாதாரண ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் இதில் வந்து வேலை பார்க்குற ஒரு ஆளுக்கு என்னங்க கிடைக்கும்? 5 ரூபா 10 ரூபா அப்படி தானே கிடைக்கும். முக்கியமான காலத்தில் கடை வாங்கி கல்யாணம் பண்ண போறேன்னு 10 தடவை சொல்லிட்டாராம். இவர் காதில் வாங்கலை. அவங்க பிள்ளைங்க வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கு. வந்தால் அவர் உட்காந்துருந்து பொறுமையாக நிதானமாக வாங்கிட்டாராம். வாங்கிட்டாவது ஒரு 5 10 கொடுப்பாரு. உதவலாங்க. நான்லாம் கெரியரில் உச்சத்தில் ஒரு கார்ட்டூன் போட்டான், இவ்வளோ பெரிய டிஃபன் கரியர் போட்டு அது மேலே போட்டிருந்தான். அதில் தான் உச்சம். நீங்கள் கெரியர் உச்சம், உங்கள்கிட்ட காசு சம்பாதிக்க போகிறீங்களே. உண்மையை சொல்லவா, தத்துவமெல்லாம் கிடையாது, யதார்த்தத்தை சொல்கிறேன். செத்து போனோம்னா அண்ணா கயிறை அறுத்துக்கிட்டே புதைப்பான். ஒரு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது, அண்ணா கயிறை அறுத்துக்கிட்டு உள்ளே புதைப்பான். எண்ணத்தை கொண்டு போகிறோம். அவர் பெருமையாக சொல்கிற விஷயம் என்னன்னா, நான் மக்கள் மன்றமாக இருக்கும்போது பல மக்களுக்கு நான் பல உதவிகளை பண்ணியிருக்கேன்னு தானே சொல்கிறாரு. என்ன கிழிச்சிங்க? அதனால தான் அரசியலுக்கே வந்துருக்கு. என்ன கிழிச்சிங்க? பாலாபிஷேகம் பண்ணீங்க, கும்பாபிஷேகம் பண்ணீங்க, டிக்கெட்டை பிளாக்ல விற்றீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க மக்களுக்கு? இந்த சோறு போடுறதை பற்றி பேசிக்கிறாங்க. 2023 ஆரம்பிச்சுட்டு நாங்கள் 30 வருஷமாக சோறு போட்டுக்கிட்டு இருக்கோம், மேடையில் பேசுகிறாங்க. நேற்று ஒரு பிள்ளை மேடையில் ஏறி வருது, திடீர்னு ஒரு பொண்ணு நான் மேடையில் பேசணும்னு கையில் தாலியோட வருது. என்னான்னு தானே கேட்கணும் நீ. அந்த பொண்ணுக்கிட்ட என்னான்னு கேட்கறதுக்கு முன்னாடி தாவேகாக்காரன் மேடையில் நின்று என்ன சொல்கிறான்? திமுக காரர்களால் ஒரு பெண் அடித்து நொறுக்கப்பட்டு இருக்கிறா, உயிருக்கு ஆபத்தாக வந்து கொண்டு இருக்கிறான். ஏன்னா ஜல்லிக்கட்டு கேட்டா நீ என்ன இதா பண்ற? எனக்கு முடியலைங்க, உண்மையிலே எனக்கு பயந்து வருது. இந்த தற்கூறிகளெல்லாம் எதிர்த்து நம்ம அரசியல் பண்ற மாதிரி நிலைமை ஆயிப்போச்சே அப்படின்னு, ஓ ஜீசஸ் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. தமிழ்நாட்டோட மாற்று சக்தின்றதை இவர் இல்லவே இல்லைங்கிறீங்களா? எந்த வகையில இருக்க முடியாது. இவர் சத்தியே கிடையாது, அப்புறம் என்ன மாற்று சக்தி? இவர் ஒரு ஆளே கிடையாதுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன ஆவாரு? காணாம போயிடுவாரு. சினிமா இருக்குல்லங்க, அவர் விட்டுட்டு வந்துட்டாரு, உச்சத்தையே விட்டுட்டு. ஏங்க அது ஒரு ஹீரோயின் தான் ஒரு பேட்டியில் சொன்னாங்கல்ல, பார்ப்பேன் அப்புறம் வந்துடுவேன்னு சொன்னாரு அவரு அப்படின்னு மேடையிலே சொல்லிவிட்டாங்கல்ல. நான் எல்லாத்தையும் பார்க்கறதுனால எனக்கு ஓரளவுக்கு தகவல் தெரியுது, உட்காந்து நோட் பண்ணி தகவலாம் சேகரிக்கிறேன். நானா தாவேகாரனா அப்படியே ஒரு சைடாக பார்த்துட்டு போகிறதுக்கு? ஏங்க இப்போ அந்த பொண்ணே சொல்கிறாங்க, அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க, ஏங்க அவர் வந்துடுவாருங்க சினிமாவுக்கு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அதனால் சினிமாவுக்கு போயிடுவார், அந்த கவலைலாம் படாதீங்க. நமக்கு இருக்கிற கவலை உங்களுடைய அத்தனை புகழையும் வீணடிக்கிறீங்க. அதிமுக வீணா போச்சு, 5 துண்டா உடஞ்சிருச்சு. இனி அதிமுக எந்திரிக்க வாய்ப்பே கிடையாது. அதுக்கான ஒரு நல்ல தலைவனும் இல்லை, கரிஸ்மேட்டிக்கா அவங்கள பார்த்தோன்னே பார்க்கறதுக்கே ஓடி இருப்பாங்களே. அடுத்த முதல்வர் அவருன்னு சொல்லிட்டு இருக்காங்களே. நீங்க வேற அதெல்லாம் சும்மா ஜோக்கு. இதுதான் சட்னின்னு சொன்னா இட்லியே நம்பாதுன்ற மாதிரி தான். அவர் தான் முதலமைச்சர்னா கட்சிக்காரனே நம்ப மாட்டான். இந்த பட்ஜெட் இப்ப தாக்கல் பண்ணாங்க, அதெல்லாம் வெறும் வார்த்தை ஜாலம் தான், அதெல்லாம் ஒரு பட்ஜெட்டே இல்லைன்ற மாதிரி எடப்பாடி விமர்சிச்சிருக்காரு. சரி, 4 பாயிண்ட்டை சொல்லுங்கன்னு கேளுங்க. பப்பான்னு உளறிப்பாரு. எங்க பாவம் எடப்பாடிலாம் பாவங்க, வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு.
அவரே வந்து கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார்ன்றவர், அவரை பிடிச்சிட்டு வந்து இங்கே வச்சு ஏதோ தெரியாம சொல்லிட்டாரு மேடம். சரிங்க. அப்புறம் வந்து ஆபிரகாம்லிங்கன்னா அப்ராமின்றது குரூப்பு, அந்த குரூப்பு கிட்ட நான் என்ன கேட்குறேன்? நான் அதெல்லாம் விட்டுட்டேன். நீ படிக்கணும் படிக்காது அறிவாளியாரு வேற, சாமானிய மக்களுடைய உளவியலா புரிஞ்சுக்கிட்டவங்களா நீங்க இருக்கணும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கறது அரசியலுக்குள்ள. நான் இந்த கட்சி வீணா போச்சு. நான் அண்ணன் விஜய் கிட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த கட்சியை கரெக்டா நடத்தி நல்ல ரெஜிமெண்ட் மாதிரி கொண்டு வந்து பிள்ளைங்களை பாடம் நடத்தி ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கம் எப்படி தன்னுடைய இளைஞர்களை வழி நடத்துமோ அது மாதிரி நீ போய் கம்யூனிஸ்டில கேளுன்ற. எப்படி போய் பினராயி விஜயனை போய் அவர் கமலஹாசன் சந்திச்சுட்டு வந்தாரோ கேளுங்க. கேட்கறதுனால எந்த தப்பு இல்லை. எனக்கு தெரியாத ஒன்றா என் மயங்கிட்ட கேட்டு தான் பழகிப்பேன். என் மயங்கிட்ட தான் கேட்பேன். ஃபுட்பால் என் மயன் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். இந்த ஃபோனை எப்படி பயன்படுத்தணும் என் பிள்ளை தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தான். உள்ளே போய் எதை எடுக்கணும், எதை பண்ணணும், எது சரி எது தப்பு எல்லாத்தையும் அவன் தான் சொல்லிக் கொடுப்பான். தெரியாத விஷயத்த கத்துக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. தெரியாம உட்கார்ந்துருக்கதான் தப்பு. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, உங்க பிள்ளைங்களை சரிப்படுத்துங்க, அதை அரசியல் படுத்துங்க, அவனை களத்துல நிக்க வைங்க, எதிர்த்து நின்று போராடுற ஒரு சக்தியை அவங்க கட்சியை மாத்துங்க. மக்கள் உங்களை விஜய் எல்லாமே தெரிஞ்சுட்டு அவருக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிட்டு இருக்காரு. அவர் அரசியல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. கூட இருக்கிறவன் ஏத்தி விடுறான். அவர் அமைதி புரட்சி பண்றாரு. அவங்க அமைதியா உங்க வீட்டுல உட்காந்து புரட்சி பண்ணு சாமியே, எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நடுவுல வந்து இந்த கௌசிக் நடுவுல வந்து அடி வாங்கிட்டு போற மாதிரி நீங்க வந்து அடி வாங்கிட்டு போகாத. அதான் சொல்லுவேன். நான் ஒரே விஷயம்தான், நீங்க அரசியலை நீடிக்கணும்னா களப்பணி முக்கியம். களத்துல இறங்கணும், மக்களை சந்திக்கணும், உங்க பிள்ளைங்களை அரசியல் படுத்தணும். நீங்க இந்த பிள்ளைங்களை ரவுடிங்களா ரசிகர்களா வச்சு அதை வச்சு நீங்க தலைவராகணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு தலைமுறையே நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி மேடம்.